வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 40 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் ஆஃப் த 21st century. இந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 40 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை பார்க்க போகிறோம். 21வது நூற்றாண்டின் சிறந்த 40 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ். ஸோ சயின்ஸ் இன்வேடர் த்ரில்லர்ஸ், அதுலேருந்து இன்டர்ஸ்டெல்லார் வரைக்கும், ஓவர் டிரைவ், ஹெட் ஸ்கேச்சஸ், அந்த வரிசையில் இருக்க எல்லா படத்தையும் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 படம், சூப்பர்பான படம். யார்ட்டையாவது போய் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னா என்னென்னா ஒரு வென்டாஸ்டிக் ஆன, என்ன சொல்லலாம், இப்போது நம்ம ஸ்பேஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ராக்கெட் போகிறது, அப்புறம் விண்வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை மையமாக வச்சு படங்கள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாகவே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினா இப்போது நம்மளுக்கு நினைவுக்கு வரக்கூடிய படம் வந்து கண்டேஜியன். ஏன்னா இருக்கிற சூழ்நிலையோட ஒத்து போகிற விஷயம். சரி, நிச்சயமாகவே சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னா காட்ஸிலா, ஸ்டுட் ஸ்டில், த டே ஆன் த எர்த், பிளேட் ரன்னர், மெட்ரோபோலிஸ், இந்த மாதிரியான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் யார்ட்டையாவது போயிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி லவர்கிட்ட போயிட்டு ஏதாவது கொஞ்சம் சூப்பர்பான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சொல்லுங்கப்பானா இந்த படங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. காட்ஸிலா உங்களாலேயே மறக்க முடியாத ஒரு படமாக தான் இருக்கும். சரி, 2014 ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்துச்சு. அதாவது 2014 பார்த்திங்கன்னா 21st century வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த வரிசைகளில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரும் பிளாக் பஸ்டர்ஸ் வந்து இருந்துச்சு. ஆர்ட் ஹவுஸ், ஹெட் ஸ்க்ராச்சஸ், இந்த மாதிரியான படங்கள்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தது தான். ஸோ அவத்தார்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, கேம் சேஞ்சிங் ஃபிலிம். அதாவது 3D உலகத்தில் ஒரு அற்புதமான, ஒரு பிரம்மாண்டமான புரட்சி ஏற்படுத்தின படம்னே சொல்லலாம் அவத்தாரை. சரி, 40வதாக நம்ம வரிசையில் 1லேருந்து 40 படங்கள், இதில் 40லேருந்து நம்ம போகிறோம். 40வதாக இருக்கக்கூடிய படம் வந்து த ஒன் ஐ லவ். 2014ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இட் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் நாட் டு நோ டூ மச் அபவுட் திஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் இன்ஃப்ளெக்டட் இண்டி பிஃபோர் யூ வாட்ச். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பார்க்குறதுல அர்த்தமே இருக்காது. எது எப்படியோ நிச்சயம் உங்களுக்கு இந்த கதையோட ஒரு ஒன்லைனை சொல்கிறதுக்கு நான் முற்படுறேன். இந்த படத்தோட டைரக்டர் சார்லி மெக்டவல்ஸ் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவை பற்றி டபுள்ஸ் ஜீனரில் பேசியிருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் சம் ரன் ஆஃப் த மைல் ஸ்டோரி அபவுட் பர்க்கிங் மேரிட் கப்பல். மேரேஜ் ஆன கப்பலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையமாக வச்சு கதை நகரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேட் டப்ளஸ் அண்ட் எலிசபெத் மோஸ், இவங்க தான் 2 பேர் இந்த கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வரக்கூடியவங்க. அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று அரைவ் ஆகுது. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது அவங்க மனைவி வந்து ஒரு தெரப்டிக் வீக்கெண்ட் போகிறாங்க. அவங்களோட கண்ட்ரி எஸ்டேட்டுக்கு தெரப்டிக் வீக்கெண்ட் போகிறாங்க. அதாவது அவங்களோட உடல்நிலையை வந்து ஒரு சீராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க வீக்கெண்ட் கண்ட்ரி எஸ்டேட்டுக்கு. சுச்சரோ ஒர்த்தி ஆஃப் த ட்விட்லிட் ஜோன். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேச்சுரல் மோஜோ கிராண்ட்ஸ் இருக்குது. இது வந்து 2 பேருக்குமே, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. என்னென்னா அவங்க 2 பேர்ட்டேருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது இந்த கதையை வந்து நியூ படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களோட உள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், இப்போது நான் நினச்சிக்கிட்டிங்கன்னா என்னோடய மனசில் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதோட பேசக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்குமே கிடைக்குது. ஸோ அதை மையமாக வச்சு தான் கதை நகருது. இது என்ன ஆகும்னா, அவங்க 2 பேருக்குமே தெரியாத சில உண்மைகள் வருது. அது கான்சிக்வன்ஸை ஏற்படுத்துது. அங்கேருந்து கதை எப்படி நகருது தான் இந்த படத்தோட முழு கதையாக அமையுது. அற்புதமான படம், பார்க்க மறக்காதீங்க. அடுத்ததாக 39வது எண்ணில் இருக்கக்கூடிய படம் அனதர் எர்த் 2011. மைக் சாகில் அண்ட் பிரிட் மார்க்லின்ஸ் குவைட் இண்டி ட்ராமா. இது ஒரு குவைட்டான ஒரு ட்ராமா படம் தான். மிரர் எர்த் இஸ் ஹர்ட்லிங் ஸ்லோலி பட் ஷியர்லி டுவர்ட் ஆர் நோன். அதாவது உலகம் அழிய போகிறது தான் இந்த படத்தோட கதையோட ஒன்லைன். பட் இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொகடா மார்லின், ஒரு யங் உமன் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சில கான்சிக்வன்ஸ் அவங்க லைஃப்பில் வருது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரகிளிங்கான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டெரிபிள் மிஸ்டேக் அவங்களோட கடந்த காலத்தில் பண்ணுறாங்க. இந்த எர்த் 2 லோம்ஸ் க்ளோசர், ஸோ டஸ் த இன்எக்ஸபிலிட்டி ஆஃப் த ஆர் ஹீரோயின்ஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ உலகத்துலேயும் ஒரு பெரும் மாறுதல் ஏற்படுது. அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் உலகத்துக்கே வருது. ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமாங்கிறது தான் கதையோட கரு. The concept is an existing one. If we could come to face with another version of ourselves. அதாவது இந்த உலகம், அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த கடந்த காலமும் நீங்களும் ஒரு சேர சந்தித்தா என்ன ஆகும் தான் கதையோட கரு. அதாவது நம்ம ஜாக்கி சான்
சுட்டி டிவியில் ஜாக்கி சான் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து ஜூலி கடந்த காலத்துலேருந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த உரையாடல், அந்த ஒரு எபிசோடு தான் இந்த படம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிச்சயமாக சூப்பர்பான படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன், இஃப் வி குட் கம் டு ஃபேஸ் வித் அனதர் வெர்ஷன் ஆஃப் ourselves, வாட் குட் வி சே? அனதர் இயர்? நெவர் த ஆன்சர் கொஸ்டின். But it doesn't need to. It simply has to be spin a motive web around the hope and anxiety in the asking, which it does in this parts. நிச்சயமாக அந்த இருவருக்கும், அதாவது நம்மளோட கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் நடுவில் நடக்க போகிற உரையாடல் என்னவாக இருக்குங்கிறது நடந்ததான் தெரியும். அதே மாதிரி படத்தோட கதை என்னென்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும். மன்னிக்கணும், புரியும். 38வது பார்க்க போகிற படம் கோர்ஸ் கோட். 2011ஆம் ஆண்டு வெளிவந்த படம். Take Groundhog Day, sprinkle in a bit of Inception and throw in several decades worth of a space-time contaminant. அதாவது ஒரு ஸ்பேஸ் டைம் மையமாக வச்சு கதையோட கரு அமையப்படுது. ஹெட் ஸ்க்ராச்சஸ் அண்ட் வாயிலா யூ ஹவ் காட் அ சிபி டெக்னோ மிஸ்ட்ரி ஆங்கர்ட் பை த ஸ்ட்ராங் ஜாக் ஜென்லா பர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்டர் வந்து ஒரு சோல்ஜரோட ரோலை ப்ளே பண்ணுறாரு. சோல்ஜர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. எதுக்குன்னா, ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட், அதாவது ஓங்கி சீக்ரெட் ப்ராஜெக்ட்டுங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு. இன் விச் இஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ப்ரொஜெக்டட் பேக் இன் டைம். அதாவது இப்போ இருக்கிறோம் இல்லையா, இந்த டயத்தை விட ஏற்கனவே பழங்காலத்து நினைவுகள்லாம் நம்மளுக்கு வர மாதிரி அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அது அவரை ஃபோர்ஸ் பண்ணப்படுறதுனால அவரோட பழங்காலத்து நினைவுகள்லாம் அவருக்கு வருது. ரிப்பீட்டட்லி டு த மினிட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் டெரரிஸ்ட் அட்டாக். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அந்த நினைவுகளுக்கு அவர் தள்ளப்படுறாரு. ரைட்டர் பென் ரிப்லி அண்ட் டைரக்டர் டகன் ஜோன்ஸ் blessedly keep the scientific explanation to a minimum and instead focus on the tiny clues the hero gradually uncovers. ஹீரோவுக்கு தனக்கு நடக்கிறது என்னங்கிறத தெரியாத மாதிரியே ஒரு ரொம்ப மைன்யூட்டான கதைக்களத்தை, திரைக்கதையை டேரக்டரும் சரி ரைட்டர் பென் ரிப்ளியும் சரி கரெக்டாக அந்த ஹூக்கில் கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது. he begins to care about for he has fights to save their lives. அந்த ஹீரோ அவரோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன செய்கிறாருன்னு தான் கதை. இல்லை என்ன திருப்பம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் மறுபடியும் செத்து பொழைப்பார். அதாவது அவரோட நிழல்காலத்தில் அவர் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாரு. எப்படியும் அதில் தோற்று தான் போவார். மறுபடியும் அவர் வாழ்க்கைக்காக போராடுறது, அதாவது செத்து போராடுறது தான் கதைக்களமாக இருக்கும். நிச்சயம் ஒரு அற்புதமான படமாக தான் இந்த படம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சோர்ஸ் கோட் 2011. அடுத்ததான் 37வது நம்ம பார்க்கக்கூடிய படம் நம்ம ரேட்டிங்கில் தி கேர்ள் வித் ஆல் த கிஃப்ட்ஸ். 2016 வந்த படம். In a dystopian future overrun by the walking dead, because of course, preteen melanin may be the humanity's last hope. Humanity's last hope இருக்கக்கூடிய மெலானின் மேபி இருக்கலாம். ஷீ இஸ் ஆல்சோ அ செகண்ட் ஜெனரேஷன் ஜோம்பியை பற்றின கதை தான் நண்பா. நிச்சயம் கொஞ்சம் கிதுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் த ஹங்கரிஸ் who are being experimented on a group of teachers, scientists and soldiers including Glenn Close and Gemma Arterton. ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஜோம்பியை பற்றின எக்ஸ்பெரிமெண்ட் தான். யார் மேலாம் பண்ணுறாங்கன்னா, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் டீச்சர்ஸ் மேலே, சயின்டிஸ்ட் மேலே, சோல்ஜர்ஸ் மேலே, இன்க்ளூடிங் கிளென் க்ளோஸ் அண்ட் கெமா ஆர்டன். நம்ம ஹீரோஸ் தான் நண்பா. நம்ம கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மேலேயும் அதை பண்ணுறாங்க. த ஹோப் இஸ் தட் தேர் பிஹேவியர் ஆர் ஜஸ்ட் த பிரெயின் ஸ்டெம்ஸ். அதாவது அவங்க பிரெயின் ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட பிஹேவியரும் இருக்கும். இவங்க அந்த பிரெயின் டெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் வருங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. holds the key to antidote. Scottish director Com McCarthy adaptation of M.R. Carley's book reserves the classical subgenus narrative that portrays the undead as a state of devolution. படமானது எம்ஆர் கேர்லிஸ் புக் அவங்களுடைய ரிசர்வ்ஸ், அந்த புக்கை ரிவர்ஸ் பண்ணி கிளாசிக்கல் சப்ஜினர் நரேட்டிவ்லேயே தான் வருது. அந்த கதை வந்து அந்த புக்கை நரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் அமையப்படுது. அந்த கதையானது, அந்த படத்தோட கதையானது எப்படி ப்ரோட்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா, undead has a state of devolution, ரிட்டர்னிங் மேன் டு த பேஸ் டிசையர்ஸ் ஆஃப் ஹங்கர். அதாவது பசி. ஒரு மனிதனுக்கு பசி வந்துட்டா அவன் என்ன பண்ணுவாங்கிறது தான் கதையோட கரு. ஜாம்பிக்கு பசி வந்துட்டா என்ன நடக்கும் தான் கதை. மிருதன் படம் பார்த்துருக்கோம்ல, அசைட் ஆஃப் ஒரு சின்ன மிருதன் படத்தோட ஒரு ஒன்லைன், நீங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா மிருதன் படம் நம்மளுக்கு பார்த்த ஞாபகம் வந்துடும். சரி, கிஃப்ட் என்ன, நம்ம வந்து கேர்ள் வித் லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ்ன்னு சொன்ன தெரியுமா. What if zombies are simply the next phase of mankind, and how can we all coexist without having our brains eaten? என்ன நண்பா இது பயங்கரமாக இருக்குது. வாட் இஃப் zombies are simply the next phase of mankind? மனித குலத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனாக ஜோம்பிஸாக மட்டுமே இருந்தால் மனிதர்கள் எப்படி அவர்களை தற்காத்து கொள்ள முடியும்? ஏன்னா அவங்களோட பிரெயின்ஸை அந்த ஜோம்பிஸ் சாப்பிட்ருமே. அடுத்ததாக 36வது இடத்துல இருக்கக்கூடியது
பசிபிக் ரிம் 2013. பசிபிக் ரிம் 2013 வந்தது. ஒரு ஸ்பேஸ் த்ரில்லர் மாதிரியான கதை தான், ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி தான். தேங்க்ஸ் டு மைக்கேல் பேஸ் சோல்லெஸ் என்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரான்ச்சைஸ். இந்த படமானது எந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வருதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வருது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸை வந்து நம்மளோட டீம் சொல்லுது. ஸோ அடுத்து we thought we have had a more than our fill of giant robots punching the crap out of each other. That is until the visionary Guillermo del Toro Pan's Labyrinth Hellboy tried his hand. அவங்களாம் கேரக்டர்ஸ் நண்பா, அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். Tried his hand at the Kaija genre and gifted the world with a movie that gave Mecha Binance a beating heart. Sea monsters from another dimension, pilots who have to soul bond with the fighting robots, marital odds, Idris Elba and that one dude from It's Always Sunny in Philadelphia. In terms of summer blockbusters, இந்த படமானது சம்மர் பிளாக்பஸ்டராக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம். பிளாக்பஸ்டராக தான் இந்த படம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே செமையான ஒரு கிராஃபிக்ஸும் செமையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். It brought all the ingredients: stunning visuals, big knockout fights, characters you actually care about, plus it's just gosh dang fun. ஸோ சிம்பிளாக ஒன் வேர்டில் சொல்லணும்னா ஒரு மசாலா படம் நண்பா. ஃபைட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, செம த்ரில்லிங்கான சீக்வன்ஸ் இருக்குது, அற்புதமான ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மசாலா படம் இந்த படம் பசிபிக் ரிம் 2013. 35வது நம்ம வரிசையில் இருக்கக்கூடிய படம் சன்ஷைன் 2007 வந்த படம். அந்த காலத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லேயே பெஸ்ட் மூவியாக தான் சொல்லப்படுது. செட் த கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த சன், Danny Boyle's science fiction opus about the motley crew aboard the space ship Icarus II. Symbolism alert. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட ஒரு சிம்பாலிசம் எப்படின்னா, ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பாலிசம். அதாவது இந்த கரு எப்படி இருக்குது, அந்த கதையோட கரு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டேனி பாய்ல்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது எதை பற்றி, இந்த படமோட கரு எதை பற்றினா, மோட்டல் க்ரூ அபார்ட் த ஸ்பேஸ் ஷிப் இராக்ஸ் 2. அதாவது இராக்கஸ் 2ங்கிற ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட கதை தான். அதில் அவர் மாட்டிக்கிறாரு, அங்கேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறார், அவருக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கப்படுது, அதுதான் கதையோட கரு. ஜம்ப் ஸ்டார்டிங் ஆர் லைஃப்ஸ் கிவிங் ஸ்டார் இஸ் அ த்ரோ பேக் டு த ஜீனஸ் சிலப்ரல் ஏரா. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த கதையானது ஒரு டிஃப்ரெண்ட் கதைக்களமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் ஒரு அற்புதமான ஸ்டார்ட்டாக கூட இருந்துச்சு. பல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸை மையமாக வச்சு வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்க்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இந்த படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வென் இன்டர்ஸ்டெல்லார் ஜேர்னிஸ் டபுள் ஹேஸ் மீட்டாஃபிசிக்கல் ஹெட் ட்ரிப்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2001 சொலாரிஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும். ப்ளஸ் சொலாரிஸ் 2001 ப்ளஸ் அதே மாதிரி அதை சார்ந்த படங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் பெட்டர் ஹேஸ் அ சின் ஸ்க்ராச்சர் அபவுட் அவர் பிளேஸ் இன் த யூனிவர்ஸ் தென் இட் டஸ். அதாவது நம்ம இருக்கிற இடத்துலையே ஒரு சின் ஸ்க்ராச்சராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ யூனிவர்ஸில் எப்படி இருக்கும், அதாவது ஸ்பேஸில் எப்படி இருக்குங்கிறது தான் சொல்லப்படுது. இன் ஸ்பேஸ் நோ ஒன் கேன் ஹியர் யூ ஸ்க்ரீம் த்ரில்லர். அதாவது நம்ம ஸ்பேஸில் நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி, யாராலையும் நம்மளை பார்க்க முடியாது, நம்ம என்ன நிலமையில் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை மையமாக வச்சு தான் கதை கரு அமைக்கப்பட்டிருக்கு. பாயில் இஸ் அன்ரேட்டட் ஃபிலிம் ஸ்டில் ப்ரொவைட்ஸ் அ ஃபியூ ஜென்யூன்லி சில்லிங் மொமெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் பிளென்டி ஆஃப் ஹீட். இந்த படமானது நிச்சயம் நான் சொல்கிறேன், ஸ்பேஸில் ஒரு பயங்கரமான ஒரே ஒரு ஆள் தான், யார் கூடயும் சண்டை போடல. ஆனால் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கிராவிட்டி, புவியியல் சக்திகள், இதோட சண்டை போட்டால் எப்படி இருக்குன்னு தான் கதையோட கருவாக இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், நிச்சயமாக விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். ஃபேமிலி படம் கிடையாது, தனியாக உட்காந்து பாருங்கள். 34வது பார்க்கக்கூடிய படமானது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 2014. நான் சொல்லவே வேண்டாம் கதை எப்படி இருக்க போகுதுன்னு, ஏன்னா நிச்சயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பா. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 2014 வந்த படம் எத்தனையோ வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்க்கலனா கூட நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுவாங்க கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியில் வந்து அந்த ஹீரோ எப்படி இருப்பார், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பர் ஹீரோ மூவிஸை மையமாக வச்சு தான் இந்த படம். இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான். மேபி எ ஜெய்கஸ்ட் டிஃபைனிங் ஜீனர் இன் அண்ட் ஆஃப் தம் செல்ஸ். அந்த ஜெய்கஸ்ட் ஜீனரை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அதான் மோரோவர் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை மையமாக வச்சு தான். பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கலர்ஃபுல் கேரக்டர்ஸ், இந்த படத்தில் வந்து நிறைய கலர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஃபுல்லான கான்செப்ட்ஸும் இருக்குது. ஹவ் ஸ்ட்ரைட் அப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரூட்ஸை மையமாக வச்சு கதை கரு. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு சயின்ஸ் நடக்கிற கோளாறால் ஒரு மனுஷனுக்கு வந்து அவரோட ஜீன் மாறப்படலாம், அவரோட டிஎன்ஏ மாறப்படலாம். அதனால் அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை மையமாக வச்சு பல கேரக்டர்ஸும் பல கான்செப்ட்ஸும் உருவாக்கப்படுது. இது வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸால் தான் இந்த படம் அது எடுக்கப்படுது. எலாபரேட் ஹோமேஜ் ஆஃப் த ரோல்கிங் ஸ்பேஸ் ஆப்பரஸ் ஆஃப் எஸ்டர் இயர்.
As a veteran of the trauma science fiction Shockley Factory, படத்தோட ரைட்டரும் டேரக்டரும் ஜேம்ஸ் கன் kept the action probably boisterous. ஒரு செம்ம ஆக்ஷனான ஒரு சீக்வன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு கரெக்டான அந்த ஃப்ளேமில் கொடுத்துருக்காரு. சூட்டபிள் பிரைட், கோ ஹெட், சே இட், ஐ எம் குரூட். இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் படத்தில் இடம்பெறுது. ஒரு அற்புதமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபன்னும் ஃப்ரோத்தையும் கொஞ்சம் கூட குறையாமல், அதாவது கலாட்டாவும் சிரிப்பும் கொஞ்சம் கூட குறையாமல் படத்தில் ஆக்ஷனும் மிக்ஸ் ஆகி கரெக்டாக வருது. ஸ்டார் மேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கிறிஸ் பேட். படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா கிறிஸ் பேட்டோட ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஹாஸ் டிஸ்பிளேஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் பைரட் பீட்டர் ஸ்டெர்லாட் குயில். ஒரு ஸ்பேஸ் பைரட்டாக வரக்கூடிய பீட்டர் ஸ்டெர்லாட் குயில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இந்த படத்தில் இருந்திருக்கு. A cast of crazy characters previously relegated to the margins of Marvel Cosmics sure didn't hurt either. எந்த விதமான மார்வல் காமிக்ஸையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி, அதாவது நம்மளை ஹர்ட் பண்ணாத மாதிரி அற்புதமான ஸ்க்ரீன் பிளே தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ 33வது டோனி டார்கோ 2001 ஆண்டு வந்த படம் கால் இட் இன் த ஏரோப்ளைன் ஓவர் த sea of science flicks. A personal, a dense, left of center work that time. And a fervent fan base helped turn into a modern touchstone Richard Kelly glorious odd-clad film about the time travel. Time traveling, toothy rabbit customized doomsayers, a misfit named Donnie may not be the masterpiece that some claim. ஸோ இது ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு கிளைம் பண்ணலனாலும் அற்புதமான ஒரு டைம் ட்ராவல் படமாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஸ்டில் லுக் அட் த சர்பன் அமெரிக்கா அண்ட் ஸ்கேட் ஸ்பேஸ் டு டூ மேக் இட் அண்ட் இன்ட்ரிகியூவிங் இயர்லி ப்ரிசிப் ஒர்க். ஒன் தட் ஹேட் த மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது ஒரு மிஸ்ஃபார்ச்சூனாக என்னென்னா கம்மிங் அவுட் ரைட் ஆஃப்டர் 9/11 yet somehow anticipate the PTSD mindset of that moment's aftermath. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிஎஸ்டியோட அந்த காலகட்டத்தில் ஒரு நடந்த ஒரு விஷயம், அதோட மைண்ட் செட்டில் வரும்போது இது ஒரு கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் அடி வாங்கணுன்னு தான் சொல்லப்படுது. பட் எனிஹவ் ஒரு நல்ல டைம் ட்ராவல் படமாக தான் இருக்கும். 2046 2004 ஆண்டு வந்த படம். In this sequel to the rapturously romantic In the Mood for Love, Hong Kong filmmaker Wong Kar-wai goes back to the future, examining the emotional fallout of the journalist Chomo Wang. அதாவது எமோஷ்னலாக பாதிக்கப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரோட தேடல், அவரை நோக்கின தேடலும் அவரோட லைஃப்பை எக்ஸாம் பண்ணுற அந்த இதுதான். அவர் பேக் டு த ஃப்யூச்சர் போய் அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாரு. பேக் டு த ஃப்யூச்சர்னு சொல்ல முடியாது, முன்னாடி போகிறான்னு தான் சொல்லணும். ஏன்னா 2046 போய் அவர் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாருங்கிறத பார்க்க போகிறாரு. Tony Leung Chiu Wai, who's exhausting his unrestricted love in part by writing science fiction novel. 2046 ஒரு ஆம்பிஷியஸான ஷிஃப்ட் பிட்வீன் இந்த படமானது ஒரு ஆம்பிஷியஸான படம் தான் சொல்லணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் தான். ஏற்கனவே ஹிஸ்ட்ரியை பற்றி பேசலாம்னா நடந்தது அப்படியே சொல்லலாம், ஃப்யூச்சர் எப்படி வேணாலும் அமைக்கலாம். ஸோ அற்புதமான டைம் லைன்ஸையும் ஜீனஸையும் கொண்டு இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிங் ஃப்ரம் த 1960s to the fictional world to the Chow's book, which is the set of sleek dystopian mid-21st century landscape where the characters mirrors that of their heartbroken author. இந்த ஆத்தர் ரொம்பவே ஒரு சோகமான மனநிலை தான் இந்த கதையை அமைக்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் நிச்சயமாக இந்த படம் அந்த காலகட்டத்தில் 2004 ஆண்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்திருக்கு. 2004 ஆண்டில் 2046 மையமாக அந்த கதை கருவை மையமாக வச்சு கொண்டு வந்ததுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் இருக்கும். நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்கும், நிச்சயம் ஒரு ஸ்டோரி ட்ரீட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு லைன் சொல்லணும்னா, இதோட ஃபிக்ஷன் எப்படின்னா, ரீகாலிப்ரேட்டிங் ஹவு வி see the world thanks to its ground breaking vision of the fluidity of the past and the present and the fragility of our hold on reality. நிச்சயமாக நண்பா, நான் சொன்னது தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தேவை எனக்கு. நான் அந்த மாதிரி நான் ஒரு கதையை விட்னஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் விஷன், அதாவது இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத உடச்சி சொல்கிறது பொதுவெளியிலங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை இந்த படம் சொல்லியிருக்குன்னு சொல்லப்படுது. 31வது நம்ம வரிசையில் இருக்கக்கூடிய படம் மான்ஸ்டர்ஸ். 2010 வந்த படம். காட்ஸிலா ரிபோட். டைரக்டர் கெரத் எட்வர்ட்ஸ் மேட் இஸ் இங்கீனியஸ் மினிமலிஸ்ட் ஜெயன் மான்ஸ்டர் மூவி. காட்ஸிலா ரிபோட்டோட, அதாவது அந்த காட்ஸிலா மையமாக வச்சு தான் இந்த படம். ஸோ அது வந்ததை வச்சு தான் இந்த படத்தோட கதை. அற்புதமான கேரக்டரை டிசைன் பண்ண நம்மளுடைய கெரத் எட்வர்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜெயின் மான்ஸ்டர் மூவி ஒரு சூப்பரான மூவி. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ராவலர்ஸ் சேஃபான ஒரு பேசேஜுக்கு முற்படுறாங்க. போஸ்ட் ஏலியன் இன்வேஷன் கைஜு டாட்டட் லேண்ட்ஸ்கேப். அந்த லேண்ட்ஸ்கேப்பில் மான்ஸ்டர்ஸ் இருக்குது, முக்கியமாக காட்ஸிலா இருக்குது. அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இல்லை அந்த காட்ஸிலாவை பிடிச்சாங்களா தான் கதையோட கரு.
பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐடியா வந்து எதை ஆஃபர் பண்ணுது அப்படின்னா ஒன்லி கிளிம்ஸ் ஆஃப் க்ரீச்சர்ஸ் அண்ட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த ஆஃப்டர்மெத் மே ஹாவ் பீன் த ரிசல்ட் ஆஃப் பட்ஜெட்ரி கன்சர்ன்ஸ். அதாவது ஏற்கனவே உலகம் வந்து பல மாற்றங்களை சந்திச்சிருக்கு. ஸோ இந்த மாற்றங்களில் சில உயிரினங்கள் புதுசாக வந்திருக்கு, சில உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதோட தேடலாக தான் கதையோட கரு இருக்குது. பட் நெசசிட்டி இஸ் சர்டனிட்டி த மதர் ஆஃப் இன்வென்ஷன், வேர் இட்ஸ் அ கிளவர் வே ஆஃப் மேக்கிங் ஃபெமிலியர் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினாரியோ சீம் ஃப்ரெஷ் அகெயின். பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவை தான் தேடலோட அடித்தளமாக இருக்குது. தேவை இருந்தால் தான் தேடலும் புதுமையான விஷயங்களும் பிறக்குது. அது அடிப்படையாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் நிச்சயம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது வருங்காலங்களில் அப்படின்னு சொல்லப்படுது. 30ஆவதா நம்ம வரிசையில் ரெயின் ஆஃப் ஃபயர் 2002 வெளிவந்த ஒரு அற்புதமான படம். இந்த மூவியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூவி இன்றைக்கி எடுக்கப்பட்டிருந்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி த சேம் லீடிங் மென் அண்ட் எக்ஸாக்ட்லி த சேம் ப்ரெமிஸ். இட் குட் பி எ சம்மர் சீசன் 10 pole. It might not be better though. Reign of Fire released to little fanfare in 2002. 2002 வந்த படம் தான். அதில் அந்த டயத்தில் வந்ததுனால இப்போ இருக்கிற டயத்தோட இதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ வந்ததுன்னா இது வேறு லெவலாக இருக்கும். இது ஒரு த்ரில்லிங்கான லூப்பி கிளாசிக் பி மூவி தான் வித் ட்ராகன்ஸ். ஒரு ஃபேமிலி படம்லாம் சொல்ல முடியாது, இல்லை ஒரு அடல்ட் த்ரில்லர் கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓகே கிளாசிக் பி மூவி அவ்வளோதான். Dragons set in the not so distant future of a post-apocalyptic 2020 England terrorized by flying fire-breathing beasts who have awakened Henry from a announced long hibernation. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு போஸ்ட் கதை 2002 ஓப்பன் ஆகுது. 2020 வந்து நடக்கிற மாதிரி கதைக்களம். ஒரு இங்கிலாந்து டெரரிஸ்ட் வந்து பறக்கிறாரு. அதில் வந்து ஃபயர் ப்ரீதிங் பீஸ்ட், அதான் நண்பா ஃபயரை நெருப்பை கக்குற மாதிரியான ட்ராகன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு மேசிவான இமேஜினரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடம். இந்த ஃபிலிம் வந்து இன்டென்ஸான ஷேவன் ஹெட்டட் மேத்யூ மெக்கோலே ஹேஸ் அன் அப்சர்வ் ட்ராகன் ஹண்டர். அவர் தான் மேத்யூ மெக்லன் தான் ட்ராகன் ஹண்டராக வராரு. கிறிஸ்டியன் பேல் ஹேஸ் அ மீக் ஃபார்மர். கிறிஸ்டியன் பேலுங்கிறவர் ஒரு மீக் ஃபார்மராக வராரு. டெரரிஸ்டி ஓவர் த டாப் த ரிட் இஸ் ஃபன். ரெயின் இஸ் அ ரிமைண்டர் தட் இன் த அடிஷன் ஆஃப் பேரலாப்ஸ் அபவுட் ஹியூமன் ப்ராக்ரஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து சாது, ஒருத்தர் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள். இந்த 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், எப்படி சுற்று வட்டாரத்துக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த ட்ராகன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சமாளிக்காங்கலாம் கதைக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஜுமான்ஜியை பார்த்த ஒரு ஃபீல் தரும். என்ன ஜுமான்ஜியில் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, இங்கே ஒரு 2 பேர் மட்டும் இருப்பாங்க. நம்மளோட வரிசையில் 29ஆவதாக இருக்கக்கூடிய படம் டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். 2014 வந்த படம். அற்புதமான படம் நண்பா. நிச்சயம் இந்த படம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதெல்லாம் கிடையாது. உலகம் மனிதர்களுக்கு மட்டும் ஆனதல்ல, ஒரே ஒரு லைன் தான் சூப்பர்பான லைன். படத்தை பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். மங்கீஸையும் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான். ஆனால் அந்த மனுஷன் குரங்குகளை அழிக்க நேர்ச்சா குரங்குகள் என்ன மாதிரியான முடிவை எடுக்குங்கிறத ஒன்லைனாக வச்சு இந்த படம் அமைஞ்சிருக்கும். அற்புதமான விஷுவல்ஸ், செம்ம எமோஷனல், செம்ம சென்டிமெண்ட், அற்புதமான ஒரு கிளாசிக் ட்ராமாவை கூட சொல்லலாம். செம்ம ஆக்ஷன் படம் நண்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. இருந்தும் உங்களுக்கு அந்த முழு விஷயம், அந்த படத்தோட முழு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கூற ஆசைப்பட்றேன். நான் சொன்ன ஒன்லைன் தான் படம். உங்களுக்கு இந்த ஸ்பாய்லராக இருக்கக்கூடாதுன்னா தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருங்க. The Empire Strikes Back to the Apes prequels, darker than the first installment and operating of the grander canvas. Dawn is where the Kaiser takes his rightful place as the franchise towering central figure. Played by Andy Serkis, the recurrent ape leader tries negotiating a fragile trust with the surviving humans, including Jason Clarke and Kerry Russell, but distraught on both sides soon proves tragic. Director Matt Reeves delivers raucously epic squibble. Crafting spectacular action sequence, the 360-degree tank scene is already classic. Alongside a perfect defect the political commentary that touches on everything from the partially to Israeli-Palestina tensions. சொல்லும் அப்படின்னா ஒரே வார்த்தையில், கொஞ்சோண்டு தப்பி பொழைச்ச மனிதர்கள் இருக்கிற எல்லா குரங்கையும் கொன்னாதான் நம்மளால் வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னங்கிறது கதையோட களம். குரங்களோட எதிர்வினை கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயம் பல விஷயங்களை படம் டச் பண்ணியிருக்கும். பொலிட்டிக்கல் கமெண்ட்ரிஸ் எல்லாத்தையும் லைட்டாக அங்கங்கே அப்படி டச் பண்ணியிருக்கும். ஸோ நிச்சயம் அற்புதமான படம், மறந்துடாதீங்க பார்க்க. 28ஆவது வரிசையில் அட்டாக் த பிளாக் 2011 இந்த படமானது பிரிட்டிஷ் வுட்ஸ் ரேட்ஸை வச்சு ஈவில் எக்ஸ்ட்ரா ட்ரைவல்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ் வுட் ரேட்ஸ் யார் ஜெயிச்சான்னு கெஸ் பண்ணுங்களேன். இது ஃபன்னி, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படம் தான்.
இது யாரெல்லாம் ஃபீச்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபோர்ஸ் அட்வான்ஸ் ஹீரோ அவர் அந்த படத்தோட ஹீரோ ஜான் போஜியும் அப்புறம் அந்த ஃபியூச்சர் ஃபீமேல் டாக்டர் ஹூ ஜாடி விக்டேட்டர் அவங்களையும் ஃபீச்சர் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஆஃப் நெய்பர்ஹுட் கிட்ஸும் அந்த படத்தில் வருவாங்க. ரஃப் செக்ஷன் ஆஃப் சவுத் லண்டன் அகேன்ஸ்ட் அண்ட் அதர் வேர்ல்ட்லி இன்வென்ஷன். அற்புதமான படம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் த ஃபேக்ட் தட் இட் ஃப்ளிப்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் மேக்ஸ் த so called underclass the heroes was the reason enough to embrace the scrappy taken on the 80s blockbuster. நம்மளை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80s பிளாக்பஸ்டர் கொண்டு போகணுன்னு சொல்லும். அந்த மாதிரியான கதைக்களத்தில் உருவாக்கப்பட்டது அற்புதமான படம் தான். காமெடியாகவும் இருக்கும், ஒரு ஃபேமிலி படமாக வச்சுக்கலாம். பட் இட் ஆல்சோ பிரிங்ஸ் இன் ஆக்ஷன் அண்ட் ஏலியன்ஸ் கேஸ் அ கேம் தோஸ் க்ளோவிங் டீத். ஏலியன்ஸ் இந்த படத்தில் வருவாங்க, பட் ஒரு அற்புதமான காமெடியான படம் தான். 27வது க்ளோவர்ஃபீல்டு 2008 வந்த படம். Even though Cloverfield plays out in the now tired found footage format, it's terrifying CGI. அதாவது அந்த கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும், டிஸ்ட்ரக்ஷன் கிராஃபிக்ஸாக இருக்கும் நியூயார்க் சிட்டியில். அண்ட் இட்ஸ் காட்ஸிலா லைக் மான்ஸ்டர் இஸ் காட்ஸிலா மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்து versatile enough to set it apart from the other style of copycats. Plus its cast which includes Lizzie Kalapan of Mean Girls Masters of Sex fame as party guest and former Silicon Valley actor T.J. Miller as the documentarian perfectly captures the terror of New York seeing landmarks. The Time Warner Center and archwaves in Central Park of collapsing, the Statue of Liberty being beheaded a few years after 9/11. Most chilling is the film's final line, heard in a pre-destruction flashback, I had a good day. படத்தில் ஒரே ஒரு லைன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லப்படுது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ ஹேட் அ குட் டே. கடைசியாக படம் முடியும் போது இந்த நாள் எனக்கு அற்புதமான நாளாக இருந்துச்சு. அந்த லைனை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் உயிர் பிழைக்கிறதுக்காக ரொம்பவே போராடுறாங்க. காட்ஸிலா மாதிரியான ஒரு மான்ஸ்டர்ட்ட வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக போராடுறாங்க. நியூயார்க் சிட்டி என்ன பாடுபடுறதுன்னு தான் கதையோட முழு நீள கதையாக இருக்கும். அவங்க தப்பிச்சாங்களா, பொழைச்சாங்களா, அந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்தினாங்களாங்கன்னா கதையோட மற்ற கதை, மீதி கதை. கடைசியாக கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஹேட் அ குட் டே, அதாவது அந்த நாள் அற்புதமாக இருந்தது. AI Artificial Intelligence 2001 வந்த படம். ஸ்டீஃபன் பிரெல்பர்க் was already toggling between his serious movie pace and his crowd pleaser mode at the start of the 21st century. இந்த படத்தோட டேரக்டர் 2001 பல படங்களை அற்புதமான படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு அற்புதமான படமாக அமைஞ்சது. At once dazzling and inspiring, the film is a sparkling odyssey that asks what makes us human and does not offer many risking answers. இதே மாதிரி 25 வரிசையில் இருக்கக்கூடியது ப்ரைமர் 2004 பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்போர்ட்டட்லி ஒரு $7,000 though this little film does not shy away from asking big questions. ஷேன் க்ரூட்ஸோட 2004 மைண்ட் பிளெண்டர் ஒரு சீப்பான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் இந்த படம் அற்புதமான கேள்விகளை எழுப்பாமல் போகலை. ஒரு ஃபிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸை வச்சு டேம்பர் பண்ணுற மாதிரியான டைமோட டேம்பர் பண்ணுற மாதிரி கதைக்கலாம். The weighty responsibilities of playing God, and if you indulge us for a second, what the heck is happening? From the tech-heavy dialogue to the loop storyline, so complex it requires a chart to comprehend. அந்த கதை கருவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு சார்ட் வேணும்னு சொல்லப்படுது. அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயம் பார்க்க மறக்காதீங்க. ப்ரைமர் 2004. 24 மைனாரிட்டி ரிப்போர்ட் 2002 வந்த படம். Hollywood brings out the hostile Spielberg Cruise, a script based on the Philip K. Dick story. Philip K. Dick story-யை ஸ்கிரிப்டாக வச்சு ஸ்பீல்பர்க் க்ரூஸ் வரப்படுது. இந்த கதைக்களம் அமைக்கப்படுது. Still manages to deliver the savvy, smart science fiction blockbuster, not aimed at the lowest common denominator. ஒரு பிளாக்பஸ்டராக பண்ணணுன்னு தான் டேரக்டர் முடிவு பண்ணி எடுத்திருக்காரு. நல்ல ஒரு பிளாக்பஸ்டராக தான் வந்திருக்கு. இது ஏமாற்றல் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலைனாலும் ஏமாற்று தவறலை. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. 23 மூன் 2009 வந்த படம். Message to anyone considering a solo 3-year assignment on the hunk of grey rock that orbits our planet. Watch out the space madness. It's a Dawsey Duggan Jones debut future. Keeps you wondering whether its hero played by and on a point Sam Rockwell. ஆர்பிட்டோட கிரே ராக்ஸ், அந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய கிரே ராக்ஸ் அதில் போய் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு.
அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட டெபியூட் ஹீரோங்கிறதே உங்களுக்கு அந்த சந்தேகமுமே உங்களுக்கு வரும். இவரோட டெபியூட் ஹீரோவா இவர் அற்புதமான நடிப்பாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் ட்ரஸ்ட்வர்தி கம்ப்யூட்டர் வித் மான்ஸ்டர்னியஸ் வாய்ஸ். இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு சின்ன பட்ஜெட், சின்ன வாய்ஸ், என்ன சொல்லலாம், ரீசவுண்டிங் வாய்ஸ்லாம் கூட ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும். 22வது வரிசையில் த வேர்ல்ட்ஸ் எண்ட் 2013 வந்த படம். They say you can never go home again, especially if the town where you grew up has been colonized by some sort of sinister out of this earth force. earthல இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஃபோர்ஸஸ் ஒன்று கூடனா நம்ம வீட்டுக்கு போக முடியாது, நம்மளோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. இந்த கருவை, இந்த கதைக்களத்தை மையமாக வச்சு கதைக்கரு அமைக்கப்பட்டது. அற்புதமான படமாகவும் இருக்கப்படுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் அன் இம்ப்ரெசிவ் அகிலிட்டி and somehow makes the most lad cultural presents ever dukes recreating a legendary pub crawl from their school days into the least protestic comedy ever. All that plus a robot fight in the bathroom. What more do you need? சூப்பர்பான விஷயங்கள்லாம் இருக்குது, அற்புதமான சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே முக்கியமாக சொல்லக்கூடிய சீன் வந்து பாத்ரூமில் வந்து ஒரு ரோபோட் கூட ஃபைட். இதோட வேறு என்ன இந்த படத்தில் வேணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த படம் பார்க்கல, நிச்சயமாக அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் ஸ்டில் பார்ப்போம். 21 இந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது மிட் நைட் ஸ்பெஷல் 2016 வந்த படம். டாக்டர் ஜெஃப் நிக்கோலஸ் லவ்விங் பேஜ் ஹோம் பேஜ் டு Sailberg 70s and 80s classics with the moving story of unusual child and the father who could go to any length to protect him. ஒரு அன்யூஷுவலான சைல்டு, அந்த சைல்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க அப்பா எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அளவில் இருக்கிறாரு. இந்த மகனுக்கும் தந்தைக்குமான அந்த பாசப்பிணைப்பு தான் கதைக்களம். மிட் நைட் ஸ்பெஷல் 2016 வந்த படம். ஆல்டன் மேயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிட் who has a passion for tuning into frequencies no human ears can pick up. அதாவது நார்மலான மனுஷங்களால் கேட்க முடியாத வாய்ஸை கூட அவரால் கேட்க முடியும். லைக் சே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சேட்டலைட்ஸ், இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சேட்டலைட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி சானோட ப்ளீடிங் ஸ்டீல் படத்தில் வந்து வானத்தில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த வேற்றுக்கருத்து வாசி மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அதில் அவங்க பேசக்கூடியது கூட இந்த பையனால் கேட்க முடியும். இந்த மாதிரியான ஒரு குறைபாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அதீத சக்தி அந்த பையனுக்கு இருக்குது. அந்த பையனால் அமேசிங்கான விஷயங்களை கூட பார்க்க முடியும். நம்ம சிட்டி வந்து அவர் கண்ணில் காட்டுவார் தெரியுமா, என்னால் பார்க்க மட்டும் இல்லை காட்ட முடியும், அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த பையனால் பண்ண முடியும். நேச்சுரலாகவே இந்த பையன் வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா ரிலீஜியஸ் கல்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்போக்ஸ். As we hit the road with our confused on the run hero, we realize that Midnight Special is more about our terrestrial problems and extraterrestrial invaders. It is a powerful example of how to use adult-friendly science fiction to illuminate the human condition as opposed to merely thrilling and distracting us. இந்த படத்தை வச்சு டேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்க பார்த்துருக்காரு. எதுக்குன்னா ஒரு ஹியூமன் கண்டிஷன் எப்படி வந்து அப்போஸ் பண்ணப்படுது அப்படின்னு த்ரில்லிங்கான டிஸ்ட்ராக்டிங்கான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கு இந்த படம். ஸோ நண்பா, இந்த படத்தில் 40லேருந்து 20க்குள்ளே இருக்கிற கதைகள் நிச்சயமாக கடைசி 20 செக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 1லேருந்து 20க்குள்ளே படங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அஜ்மல்.